Hi guys, Vishal, Aishwarya Arjun, Santhanam, Jagan, John Vijay இவங்களோட நடிப்பில் பூபதி பாண்டியன் இயக்கியிருக்கும் படம் தான் பட்டத்து யானை. இந்த படம் வந்து விஷாலுக்கு ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங். அவர் ரொம்ப நாளா ஒரு நல்ல போகாத படங்கள் இப்போ வந்து இந்த படம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இந்த படத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அவருக்கு வந்து ஒரு வெற்றி படமா அமையுமா, மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா அப்படின்னு பார்க்கலாம். கதை, படத்தோட கதையை வந்து நம்ம தேடிதாங்க கண்டுபிடிக்கணும். என்ன கதைன்னு எனக்கும் தெரியல. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க, அவர் ஏற்கனவே எடுத்த மலைக்கோட்டை படம், அந்த படத்தில் டைமில் வந்து சந்தானம் வந்து பெரிய ஆக்டர் கிடையாது. இப்போது வந்து நல்ல பெரிய ஆக்டர் ஆகிட்டாரு. ஸோ சந்தானத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒதுக்கி விட்டு செகண்ட் ஹாஃப் விஷாலுக்கு ஒதுக்கிட்டிங்கன்னா மலைக்கோட்டை படத்தில் வர இது இப்போ ஒரு பாதி தான் இந்த படம். ஸோ புதுசாக ஒன்றும் இந்த படத்தில் ஒன்றும் பெருசாக பண்ணல. சரி, இருந்தாலும் ரிவ்யூ பண்ணுறவே சொல்லி தான் ஆகணும். சொல்லிடுறேன், கேட்டுங்க. சாதாரண ஒரு சமையல்காரருங்க, அவர்கிட்ட இவங்க 5 பேர் வேலை செய்கிறாங்க. இவங்களோட இது வந்து என்னென்னா, திருச்சியில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருச்சிக்கு வராங்க. எங்கேருந்து? காரைக்குடியிலேருந்து திருச்சிக்கு வராங்க. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஷாலு நம்ம அர்ஜுனோட பொண்ணு ஐஸ்வர்யா அர்ஜுன் பார்த்து மயங்கிடுறாரு. ஏன் மயங்கினாருன்னு எங்களுக்கு தெரியல, மயங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்து வில்லனும் மயங்கிட்டாரு. சரி, வில்லன் மயங்கிட்டாருங்கிறதுனால ஒரு 10 வில்லன் ஒரு காம்பினேஷன் போட்டு விட்டாங்க. ஒரு 10லேருந்து 15 வில்லன் இருக்காங்க படத்தில். அதில் ஒரு 4 வில்லன் சந்தானத்துக்காக இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து விஷால் அடிக்க வராங்க, சந்தானத்தை அடிக்க வராங்க. கடைசியாக என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஆடியன்ஸ் அடிக்காமல் முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் படத்தில் நல்லா இருக்குங்க. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் இருக்க காமெடிஸ் நல்லா இருக்குது. ஜான் விஜய் நல்லா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காதல் படத்தில் வில்லன் சான்ஸ் கேட்டு ஒருத்தர் வருவார். அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட காமெடிஸ்லாம் இந்த படத்தில் நல்லாவே வந்திருக்கு. அப்புறம் மயில்சாமி ஒரு சாங்குக்கு டான்ஸ் ஆடி இருக்காரு. மயில்சாமியோட ஆக்டிங் சந்தானத்தோட இதில் நல்லா இருக்கு. சந்தான காமெடியோட மயில்சாமியோட காமெடி இதில் வந்து நல்லா வந்திருக்கு. 100 வருஷ தமிழ் சினிமாவில் இந்த படத்தை, இந்த கான்செப்டை மட்டும் ஒரு 1750 வாட்டி எடுத்திருப்பாங்க. எத்தனை வாட்டி தாங்க ஒரே கான்செப்டை மறுபடியும் எடுப்பீங்க? முக்கியமாக பூபதி பாண்டியன். நீங்கள் வந்து பொதுவாகவே டைரக்டர்ஸ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஹாலிவுட் சிடி வாங்கி பார்த்து தமிழில் காப்பி பண்ணுவாங்கன்னு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவரோட முந்தைய படத்தோட சிடியை வாங்கி அதே காப்பி பண்ணி அதையும் மறுபடியும் எடுத்து வச்சிருக்காரு. தயவு செஞ்சு திருச்சியை விட்டு வெளியே வாங்க பூபதி பாண்டியன். திருச்சியை தவிர நிறைய ஊர் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர், கிரி வின்னர்லாம் உங்கள் காமெடிக்காகவே டைலாக்ஸ்க்காகவே பேசப்பட்ட படங்கள். ஸோ நீங்கள் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கலாம். அப்புறம் விஷால், நீங்கள் நல்ல ஆக்டர். அபனிவன்லேயே உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸை ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் மறுபடியும் கமர்ஷியல் இது கூட போகாதீங்க. கமர்ஷியல் சூஸ் பண்ணாலுமே அந்த கதையை வந்து ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சந்தானத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக முதல் பாதையிலாம் சந்தானத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது எடுபடலை அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படங்க. சீசன்டர் ஆடியன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம். இந்த படத்துக்கு நான் வந்து 5க்கு 2 ரேட்டிங் தரேன். படத்தை கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் என்னங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போகிறதுக்கு முன்னாடி சொன்னால் புரியாது வேறு இப்போ ரிவ்யூ பண்ணியிருக்கேன், அந்த பாதையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பாருங்கள். அந்த வீடியோவும் போயிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.